அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 17 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 18வது நோம்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகளையும் செய்த அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் எல்லோரையும் நீடித்த ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு, நீடித்த ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, பூரண ஈமானோடு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் எல்லோரையும் அல்லாஹ் வாழச் செய்து அருள் புரிவானாக. மரணிக்கின்ற தருணத்திலே கலிமாவோடு மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இது போன்ற பல ரமலான் மாதங்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு சேர்த்து தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்மறை வேதத்திலே 36வது சூறாவாக இடம்பெற்றிருப்பது சூரா யாசீன். இந்த யாசீன் சூறாவை நம்மிலே நிறைய நபர்கள் மனனம் செய்து வைத்திருப்போம். நம்மளுடைய வீடுகளிலே அதிகாலை பொழுதிலே ஓதக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள் எல்லாம் தத்தமது வீடுகளிலே இந்த சூறாவை ஓதக்கூடிய பழக்கம் காலம் தொட்டு வரிசையாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் மிக முக்கியமான ஒன்றோ அதுபோன்று குர்ஆனுடைய இதயமாக, ஹார்ட்டாக இந்த சூரா யாசீன் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், இந்த சூறாக்குள்ளே அல்லாஹு இந்த துன்யாவிலே உள்ள விஷயங்களை எல்லாம் அல்லாஹு பேசுகிறான். துன்யாண்டா இந்த உலகம் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகிறது. இந்த யாசின் சூறாவிலே மன்னரைக்குள்ளே என்ன நடக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. இதே யாசின் சூறாவிலே நாளை மறுமையிலே என்ன நடக்கும் என்ற எல்லா டீட்டெயில்ஸையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசுகின்றான். துன்யாவும் வந்துவிட்டது, கபரும் வந்துவிட்டது, மறுமையும் வந்துவிட்டது. இந்த மூன்றையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து இந்த சூறாவிலே பேசுவதின் காரணமாக இந்த சூரா குர்ஆனுடைய இதயமாக விளங்குகிறது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, உங்களிலே மௌத்தானவர்களுக்கு சூரா யாசீனை நீங்கள் ஓதி அதனுடைய நன்மைகளை நீங்கள் சேர்த்து வையுங்கள் என்று ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு சிறப்பம்சங்களை பெற்ற இந்த யாசீன் சூறாவிலே ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். என்ன வசனம் என்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வமன் நுஅம்மிருஹு, யாருக்கெல்லாம் ஆயுளை அதிகமாக தந்திருக்கின்றானோ, நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க், அவர்களுக்கெல்லாம் படைப்பால் உடல் அமைப்பை அவர்களுக்கு தலைகீழாக நான் மாற்றச் செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அஃபலா யாக்லிலூன், நீங்கள் விளங்க வேண்டாமா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சின்ன ஆயத்திற்குள்ளே ஏராளமான கருத்துச்சரிவுகளை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். பொதுவாகவே மனிதன் 10 பரிணாமங்கள் எடுக்கின்றான். மனிதன் 10 பரிணாமங்கள் எடுக்கின்றான். முதலாவது பரிணாமம் லம் யகுன் ஷைஅம் மதுக்கூரா, அவன் ஒரு பொருளாகவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பரிணாமம். பொருளாகவே இல்லை என்றால் என்ன? ஆதம் நபி படைப்பதற்கு முன்னால் மனிதன் இருந்தானா? இல்லை, மனிதன் என்பது கிடையாது. ஆதம் நபி படைத்ததற்கு பிறகுதான் பொருளாக அவன் அந்த ஆதம் பாவா ஆக்கப்பட்டார்கள், இல்லையா? அப்போ முதல் பரிணாமம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு பொருளாகவே இல்லை. இரண்டாவதாக அவன் எடுக்கக்கூடிய பரிணாமம் தீன் என்று சொல்லக்கூடிய மண். ஆதம் நபியை படைப்பதற்கு அல்லாஹ் உலகில் உள்ள எல்லா பகுதிகளில் இருந்தும் மண்ணை எடுத்து வரும்படி வானவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான். அவங்க எல்லா திசைகளிலிருந்தும் மண்ணை எடுத்து வந்து அதை குழைத்து களிமண்ணாக ஆக்கி, குழந்தைகள்லாம் இன்றைக்கி விளையாடுமா இல்லையா? சின்ன பிள்ளையில களிமண்ணை கொடுத்தோம்டா அதை இன்னைக்கு கிளைன்னு சொல்லப்படுது. முன்னாடி நம்ம காலங்களில் அது ஒரு களிமண். அந்த களிமண்ணில் பானை செய்கிறது, சட்டி செய்கிறது, பொம்மை செய்கிறது, குழந்தைகள்லாம் விளையாடும். அது மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா பகுதியிலிருந்தும் மண்ணை எடுத்து வந்து அதை குலைத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மண்ணிலிருந்து ஆதமே அல்லாஹ் படைத்தான். அதனால்தான் எல்லா பகுதியிலிருந்து மண் எடுத்ததுனால
மனுஷன் உயரமாகவும் குட்டையாகவும் கருப்பாகவும் சிவப்பாகவும் பல மொழி பேசக்கூடியவனாகவும் இப்படிலாம் இருக்கான் இல்லையா? ஒரே இடத்துல இருந்து அல்லாஹ் மண்ணை எடுத்திருந்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருப்பான் மனிதன். அப்படி எடுக்கலை. அல்லாஹ் பல பகுதிகளில் இருந்து எடுத்ததுனால பலவிதமான தோற்றத்தில் மனித படைப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவது பரிணாமம், அந்த மண்ணிலிருந்து இந்திரிய துளியாக மனிதன் மாறுகிறான். இது மூன்றாவது பரிணாமம். நாலாவதாக அலக்கத்தன், அந்த இந்திரிய துளியிலிருந்து அவன் இரத்த கட்டியாக மாறுகிறான். ஐந்தாவது முழுகத்தன், அவன் சதை கட்டியாக மாற்றப்படுகிறான். ஆறாவதாக அற்புதமான ஒரு தோற்றமான ஒரு குழந்தையாக அவன் மாற்றப்படுகின்றான். ஏழாவதாக அவன் வாலிபனாக மாறுகிறான். எட்டாவதாக முதுமை பருவத்தை அடைகின்றான். ஒன்பதாவதாக குடுகுடு கிழவனாகிறான். பத்தாவதாக மரணத்தை தொடுகிறான். இவ்வளவு விஷயங்களை இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருது. இதில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, குடுகுடு கிழவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயோதிகம் என்பது ஒன்று, அந்த வயோதிகத்தை தாண்டி ஒன்று வருமல்லவா, அதுதான் தள்ளாடும் வயது. அந்த தள்ளாடும் வயதை விட்டும் என்னை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபியிலே சொல்லப்படும் அதற்கு அறுதலில் உமர் என்று சொல்லப்படும். தள்ளாடும் வயது என்றால் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா, தான் வேலையை தான் செய்ய முடியாது, அதுதான் தள்ளாடும் வயது. தான் வேலையை தான் செய்ய முடியாது, அடுத்தவங்களுடைய உதவி அவருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்படிப்பட்ட ஆயிலை விட்டும், இது கேவலமான ஆயில் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயிலை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு கேளுங்க. அந்த துவாவையும் சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்தலில் உமர் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், குடுகிடு தள்ளாடும் அந்த கிழட்டு அந்த கடுமையான அந்த வயோதிக நிலையத்தை கொண்டு போயிடாத ரஹ்மானே, கடைசி வரைக்கும் எங்களுடைய தேவைகளை நாங்களே செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றி விடு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அப்போ இது போன்ற அந்த தள்ளாடும் வயது இருக்கிறது அல்லவா, இது எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்பதை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வர வேண்டும். இந்த ஆயத்தில், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமன்னு அம்மிருஹு, யாருக்கெல்லாம் வயதை அதிகப்படுத்தி நான் கொடுத்தேனோ நுனக்கிசுஹு ஃபில் ஹல்கி, அவருக்கெல்லாம் அப்படியே தலைகீழாக அவருக்கு நான் மாற்றி விடுவேன் என்று சொல்கிறான். தலைகீழாக மாற்றுதல் என்றால் என்ன? குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்திலிருந்து வயோதிகத்தை அடைந்து விட்டான். அந்த வயோதிகத்தை அடைகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 40 வயதை கிடைக்கின்ற பொழுது 40 வயதுக்கு பின்னாடி மனித வளர்ச்சி அதோடு நிறுத்தப்படுகிறது. அதுக்கு பின்னாடி மனிதனுக்கு வளர்ச்சிங்கிறது கிடையாது. 40 வயசுக்குள்ளதான் மனிதனுடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே வளர்ச்சியை பெறும் என்பதாக மருத்துவம் நமக்கு சொல்லுது. அல்லாஹும் அதைத்தான் நமக்கு சொல்கிறான். 40 வயசுக்கு பின்னாடி மறுபடியும் அவனுடைய ரிவர்ஸ் கியர் ஆரம்பமாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கான். 40 வயசு வந்த பின்னாடி அவனுக்கு ரிவர்ஸ் கியர் போட்டுருவான். ரிவர்ஸ் கியர்னா என்ன? மறுபடியும் 40லேருந்து அப்படியே இறங்கி கீழே வருவான். வந்தான்னா எப்படி குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது அனைத்து செயல்பாடுகளும் அவன்கிட்ட இருந்துச்சோ, அது மாதிரி மேலே போயிட்டு அவன் கீழே வரும் பொழுது, வயதான நபர்களாக ஆகும் பொழுது, குடுகுடி கிழவர்களாக ஆகும் பொழுது அவர்களுக்கு என்னாகும்? குழந்தை பருவத்தை போன்று அவர்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். உண்மைதான். அந்த குழந்தைகளுக்கும் வயதான கிழவர்களுக்கும் உண்டான நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. முதல் ஒற்றுமை நிறைய இருக்கிறது. என்ன ஒற்றுமை என்றால், முதல் விஷயம், குழந்தைகளுக்கு பல்லு இருக்காது, பொக்க வாயாக இருக்கும். அதே போன்று வயதான கிழவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா பல்லையும் எடுத்து பொக்க வாயாக அல்லாஹ் மாற்றுவான். இது ஒரு ஒற்றுமை. இரண்டாவது ஒற்றுமை என்ன அப்படின்னா, குழந்தைகள் பேசும் பொழுது தடுமாறி பேசும். வயதான நபர்கள் பேசும் பொழுது அவர்களுக்கும் அந்த பேச்சிலே தடுமாற்றம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தின் மூலியமாக சொல்லித் தர்றான். இது குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் உண்டான இரண்டாவது ஒற்றுமை. மூன்றாவது ஒற்றுமை என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிறருடைய உதவி தேவை. குளிப்பாட்டுவது, உணவு உண்ண வைப்பது, ட்ரெஸ் மாற்றி விடுவது குழந்தைகளுக்கு நம்ம தானே செய்யணும், அது செய்ய முடியாது. அது மாதிரி வயதானவர்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களுக்கு குளிப்பாட்டுவது, அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது, ட்ரெஸ் மாற்றி விடுவது, இது போன்ற விஷயத்திலையும் குழந்தைகளும் அவர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். இது மூணாவது. நாலாவதாக, எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் குழந்தைகள் சுட்டி சேட்டைகள் எல்லாம் பண்ணும். அதே போன்று வயதானவர்களும் எந்த ஒரு காரணமே இல்லாமல் சில செயல்பாடுகளை செய்வார்கள்.
இந்த விஷயத்திலையும் குழந்தைகளும் வயதானவர்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 5வதாக குழந்தைகளிடத்தில் அரைகுறை ஆடை இருக்கும். குழந்தைகளாக இருக்கும் பொழுது அரைகுறை ஆடையோட குழந்தைகள் இருக்கும். வயசானவங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் பல நேரங்களில் அரைகுறை ஆடையோடு இருப்பார்கள் இல்லையா? அதிலேயும் குழந்தையும் இவர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த 6வதாக குழந்தை நடக்க பழகும் பொழுது விழுந்து விழுந்து கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு என்ன செய்யும்? குழந்தை நடக்க பழகும். அது மாதிரி வயதானவர்களும் நடக்கின்ற பொழுது அவர்களால் ஒழுங்காக நடக்க முடியாது. விழுந்து விழுந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சோ இதை வச்சோ அவங்க தடுமாறி நடப்பாங்க. நடக்கும் விஷயத்தில் குழந்தைகளோடு அந்த வயதானவர்கள் ஒற்றுமையை பெறுகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. 7வதாக சொல் பேச்சு குழந்தைகள் கேட்காது. சில நேரத்தில் என்ன செய்யாது, நம்ம எவ்வளோ சொன்னாலும் திருப்பி திருப்பி அதையே செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் வயசானவங்க என்ன செய்வாங்க, சொல் பேச்சு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது என்பதாக இதைவிட நிறைய ஒற்றுமைகள் குழந்தைகளுக்கும் அந்த வயதான குடுகுடி கிழவர்களுக்கும் கிழவிகளுக்கும் இருக்கு என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இவ்வளவு விஷயங்களை சொல்லிவிட்டு இனிமே தான் அல்லாஹ் தஆலா மேட்ருக்கே வர்றான். இனிமே தான் அல்லாஹ் மேட்ருக்கு வர்றான். அந்த குழந்தையாக இருக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் சகித்து கொண்டு அது செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து ரசித்து கொண்டு, என் குழந்தை தடுமாறி பேசுகிறது, என் குழந்தை தடுமாறி நடக்கிறது, என் குழந்தை பல சேட்டைகள் செய்கிறது, என் குழந்தை என் சொல்வார்த்தை கேட்க மாட்டேன்றது என்பதையெல்லாம் ரசித்து ரசித்து புசித்து புசித்து அதை நீ சுவைத்தாயோ, அதுபோன்று உன்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டிலே வாழக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தங்கள் இரத்த உறவுகளாக இருக்கட்டும், வயதான நிலைமையில் இருக்கின்ற பொழுது அந்த செயல்பாடுகள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது அதையும் நீ ரசித்து ருசித்து அதை நீ புசிக்க வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி, கடுகடுப்பாக நீ அவரிடம் நடந்து கொள்ளாதே, 4 விஷயத்தை நீ பேணி பாதுகாத்துக் கொள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த கல் கிபர் அஹதுஹுமா, முதல் விஷயம் உஃப் என்பதாக சொல்லுகிறார். சி என்ற வார்த்தை உன் நாவிலிருந்து வந்துவிடக்கூடாது. நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து எப்பவுமே முகம் சுழித்து விடக்கூடாது. அதை சி என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் சுழிப்பு உனக்கு வந்து விடவே கூடாது. அல்லாஹ் சொல்றாங்க வயசானவங்கள்ட்ட எப்படி நடக்கணுங்கிறத அல்லாஹ் சொல்றான். 2வதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான் தன்ஹருஹுமா, அவங்கள நீ விரட்டாத. அங்க போய் உட்காரு, இங்க போய் உட்காரு, உனக்கு வேலை இல்லை, ஒரு ஓரத்தில் கிடக்க மாட்டியா அப்படிலாம் நீ பேசிடாத என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 2வது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறான். 3வது ஒழுக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் கவுலன் கரீமா, அவங்கள்ட்ட அழகான வார்த்தையா நீங்க பேசுங்க, அன்பா பேசுங்க, சங்கையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்பதாக 3வது ஒழுக்கத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்து விட்டு 4வதாக சொல்றான் வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, எந்த அளவிற்கு உங்களுடைய கருணை மழையை அவர்கள் மீது நீங்கள் பொழிய வேண்டுமோ அந்த கருணையை அந்த இரக்கத்தை அவர்கள் மீது நீங்கள் காட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு 4 ஒழுக்கத்தை இந்த வயதானவர்களை நீங்கள் காணும் பொழுது, அவர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது இதை நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தருகின்றான். நீ ஆரம்பிச்சிட்டியா, வளவலன்னு பேச ஆரம்பிச்சிட்டியா, நீ வாயை பொத்திட்டு உட்காரவே மாட்டியா, உனக்கு வேலையே இல்லையா, இது போன்ற வார்த்தைகளை தப்பித்தவறி கூட நம்மளுடைய நாவிலிருந்து வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த ஒற்றை வரை ஆயத்து நமக்கு அழகான பாடங்களை படிப்பினைகளை நமக்கு சொல்லி தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, எல்லோரும் அந்த வயோதிகத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் அவர்களை அவமதிப்ப மரியாதையாக நாம் நடந்தால் நாளை நமக்கும் அதே போன்று வயோதிகமரும் நம் பிள்ளைகளும் நம்மிடத்திலே அப்படி நடப்பார்கள் என்ற ஒரு சூசக ஒரு கருத்தையும் நமக்கு இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அறுதல் உமுர் என்று சொல்லக்கூடிய குடுகுடு கிழவர்கள் வாழக்கூடிய கிழவிகள் வாழக்கூடிய அந்த வயோதிக நிலைமையை மீட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.